தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை நாளை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேறியதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி. உலகெங்கும் தமிழ்த்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என சிஎம் விஜய் பதிவு. விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தனது பேச்சை கொச்சைப்படுத்துவதா என அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசம். பேரவையில் கோபமாக பேசிவிட்டு மைக்கை தள்ளிவிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடையை எதிர்த்த வழக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துவதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 150 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 709 ரூபாய் ஊக்கத்தொகை அதிகரிப்பு. மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289, பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். புதிய சட்டமன்றம் கட்டுவதை பற்றி அரசு ஆலோசிக்க வேண்டும். தலைமைச் செயலகம் அருகே அல்லது தீவுத்திடல் போன்ற இடங்களில் சட்டமன்றம் கட்ட வேண்டும் என தமிமுன் அன்சாரி கோரிக்கை. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். தாவேகாவின் 436 தேர்தல் வாக்குறுதிகளில் 125 வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் அறிவித்துள்ளோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்டில் 125 இந்த வருஷத்துக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான சிஎம் விஜயின் தீர்மானம் ஆளுநரையோ மத்திய அரசையோ கட்டுப்படுத்தாது. மசோதா கொண்டு வந்து சட்ட அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக ஆளுநரையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துவா என்பது சந்தேகம். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டபூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்றுத் தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதில் இருந்து ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு மட்டும் இபிஎஸ்ஸின் செல்வாக்குதான் காரணம் என்றால் மீதமுள்ள 187 தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இல்லையா என சரமாரி கேள்வி. திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான்
வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு ஒன்றால் வெற்றி கொள்ளலாம். அப்போ 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகிவிட்டாரா? அறம்பொருள் இன்பத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இந்த மூன்றுமே இல்லை. தாவேக ஆட்சியில் அறம் இல்லை, பட்ஜெட் ஒதுக்கீட்டில் பொருள் இல்லை, அதனால் மக்களுக்கு இன்பமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சனம். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம் இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை, நிதி ஒதுக்கீடுல பொருள் இல்லை, அறமும் பொருளும் இல்லாததால் மக்களிடத்துல இன்பம் இல்லை. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள் முற்பட்ட போது போலீசார் தடுத்து நிறுத்தி தடியடி. போலீசார் தாக்கியதில் ஏராளமான மாணவர்களுக்கு காயம். தூத்துக்குடி அருகே கப்பல் கட்டும் தளம் அமைக்க உப்பள தொழிலாளர்கள் மீனவர்கள் எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு. திருநெல்வேலி மாமன்ற கூட்டத்தில் விசில் அடித்த தாவேக கவுன்சிலர் சஸ்பெண்ட். திமுகவில் இருந்து தாவேகாவுக்கு மாறிய கவுன்சிலர் தொடர்ந்து விசில் அடித்ததால் தண்ணீர் பாட்டிலை வீசிய திமுகவினர். துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 1,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள 920 கிராம் தங்கப்பசை பறிமுதல். உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து தங்கப்பசையை கடத்தி பெண்ணை கைது செய்து விசாரணை. வரத்து குறைவு காரணமாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் பூண்டு விலை கிடுகிடு உயர்வு. கடந்த வாரம் 300 ரூபாய்க்கு விற்ற பூண்டு இன்று 400 ரூபாய்க்கு விற்பனை. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து சேலம் அருகே விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை பயிர்க்கடனை கட்ட மாட்டோம் என உறுதி. விழுப்புரத்தில் பட்டப்பகலில் முன்னாள் மனைவி மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பியோடிய கணவன். விவாகரத்தான 4 மாதத்தில் பழிவாங்க ஆசிட் வீசிய கணவனின் வெறிச்செயல். நாடாளுமன்றத்துக்கு வந்து பதிலளிப்பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கனமழையால் சாலைகளில் வெள்ளக்காடு. முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக செக்கிங் இன்ஸ்பெக்டரை சரமாரியாக தாக்கிய தனியார் பேருந்து ஊழியர்கள். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் தனியார் பேருந்து நின்றதை தட்டி கேட்டதால் தாக்குதல். மாவட்டம் பழவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. காலை முதல் வெயில் கொளுத்திய நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சீனாவின் ஷாங்காய் உள்ளிட்ட நகரங்களை புரட்டி போட்ட டால்பின் சூறாவளி. ஆயிரக்கணக்கான விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் 10 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். அயர்லாந்துக்கு எதிராக இன்றைய ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் 2027ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையில் நேரடியாக விளையாடும் வாய்ப்பினை உறுதி செய்யும். உலகக்கோப்பை தொடரில் விளையாட 8 அணிகள் நேரடியாகவும் 4 அணிகள் தகுதிச் சுற்று மூலமும் தேர்வு.